விழாவை சிறப்பாக சீர்மிகும் கரூரில் நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய ஜாம்பவான்கள் மேலேயும் கீழேயும் இருக்கிறாங்க. அவங்களாம் சொல்லாததை நாம் ஒன்றும் பெருசாக சொல்லிட முடியாது. இருந்தாலும் அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக எனக்கு தெரிந்த நாங்கள் வேறொரு கண்ணோட்டமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சின்ன டாபிக் தான், அதை சொல்லிடலாம். டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டினுடைய காரகத்தையோ பொருளையோ நபரையோ பாதிக்கும். இது எல்லாருமே பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் நிறையா கிரகம் உச்சம் பெற்றிருக்கு, இவர் நல்லா இருப்பார், சூப்பராக இருப்பார் அப்படின்லாம் சொல்லுவோம். அதன்படி உதாரணத்துக்கு ஒரு ராமர் ஜாதகத்தை எடுத்துக்கங்களேன். அவர் ஜாதகத்தில் இல்லாத உச்ச கிரகங்களே கிடையாது. அவர் மனைவியை பிரிகிறாரு, அப்பாவோட இறப்புக்கு கூட இருக்க முடியல, வனவாசம் போகிறாரு, போர் புரிகிறாரு. மனிதன் என்னென்ன கஷ்டங்கள் படணுமோ அந்த அளவுக்கு அவர் சிரமப்படுறார். ஸோ அவர் ஜாதகத்தில் அவ்வளோ கிரகம் உச்சம் இருக்குல்ல, அப்போது அவருக்கு நன்மை தானே செஞ்சுருக்கணும், ஏன் செய்யல அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, நார்மலாக தெரியும் 2 கிரகங்களுக்கு மட்டும் ஒற்றைப்படை வீடுகள், மீதி எல்லா கிரகத்துக்கும் இரட்டைப்படை வீடுகள். ஸோ அப்போது அவர் மூலத்திரிகோண வீடுகள் எது அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா, சூரியனுக்கு சிம்மம் தான் மூலத்திரிகோண வீடு, சந்திரனுக்கு கடகம் தான் மூலத்திரிகோண வீடு, புதனிற்கு கன்னி தான் மூலத்திரிகோண வீடு, செவ்வாய்க்கு மேசம் தான் மூலத்திரிகோண வீடு, சுக்கிரனுக்கு துலாம் மூலத்திரிகோண வீடு, சனி பகவானுக்கு கும்பம் மூலத்திரிகோண வீடு, இவங்க குரு பகவானுக்கு தனுசு மூலத்திரிகோண வீடு. சரி, ரைட், இவங்களுக்கு மட்டும்தான் மூலத்திரிகோண வீடா அப்படின்னு பார்த்தோம்னா, சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுவிற்கும் கேதுவிற்கும் சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அவங்களுக்கும் ஒரு மூலத்திரிகோணம் கொடுக்கணும்ல அப்படின்னு வரும்பொழுது, காலபுருஷ தத்துவத்தில் தன்னுடைய முதல் நட்சத்திரத்தை கொண்டிருக்கக்கூடிய ராகுவிற்கு மிதுனம் மூலத்திரிகோண வீடு, அதற்கு நேரேலாக தனுசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேதுவிற்கு மூலத்திரிகோண வீடு. ஏன் இந்த மூலத்திரிகோண வீட்டை இவ்வளவு தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்தை பார்ப்போம், பலனை சொல்லுவோம், ஆனால் அதற்கு ஏறுமாறாக இருக்கும். நாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், ஆனால் அந்த காரகம் நடந்திருக்காது, அல்லது ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு இருக்கோம், கிடைச்சிருக்காது. அப்போது ஒன்று, அந்த உச்சம் பெற்ற கிரகம் தன்னோட மூல திரிகோண வீடு அந்த ஜாதகத்தில் எந்த பாவமாக வருதோ அந்த பாவகத்தின் காரக நபரையோ அல்லது அந்த பாவமாக கிடைக்க வேண்டிய செயலையோ அந்த ஜாதகருக்கு கொடுக்காமல் கெடுத்துவிடும். இது நூல்களில் இருக்கு. நாம் எடுத்து ஒவ்வொன்றா ஆராயும் பொழுது இந்த விஷயம் கிடைக்கிது. இதை இப்படி தானா அப்படிங்கிறத செக் பண்ணுறக்க கடந்த ஒரு 2 வருட காலமாக டெய்லியும் ஜாதக ஆய்வை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த மூலத்திரிகோண வீட்டிற்கு அதிபதியாக ஒரு கிரகம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னு எடுத்துக்கோங்க. மேச லக்னக்காரருக்கு அவருடைய ஜாதகத்தில் புதன் உச்சமாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவருக்கு கன்னிங்கிறது மூலத்திரிகோண வீடு, அவருடைய ஆட்சி பெற்ற வீடு, அவருடைய உச்சம் பெறக்கூடிய வீடு. அப்போது அந்த மேச லக்னக்காரத்துக்கு அது 6ஆம் பாவமாக வருதா? அவருக்கு உறவு முறையில் ஒன்று தாய்மாமா இருப்பதில்லை, இல்லை அவருக்கு அந்த தாய்மாமானால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லையா, அந்த காரணம் கிடைக்கிறது இல்லை. அடுத்தது அந்த பாவம் 6ஆ, அப்போ 6ஆம் பாவம்னா அந்த ஜாதகர் தொழில் வேலை தேடி ஏதோ ஒன்று இருக்கணுமா, இருக்கிறது இல்லை. ஸோ ஒருவருக்கே இது இருக்கிறது இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கிடைக்கிது. ஒன்று உறவு முறையில் பாதிக்குது, அல்லது அவருக்கு அந்த வீடு கிடைக்கக்கூடிய பலனை கெடுக்குது, அல்லது அந்த இடத்தில் அவருக்கு ஈட்ட வேண்டிய பொருளோ பணமோ கிடைக்காம போயிடுது. ஸோ இனிமேல் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது உச்சம் பெற்றிருந்தால் நல்ல பலனை சொல்லுவதை காட்டிலும் அந்த வீட்டில் அந்த உச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டை எப்படி பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத ஆய்வு எடுத்தீங்கன்னால் அதற்கு உண்டான பலனை கொடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்ததாக நாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் பாவக பலனை பார்த்துட்டு வருவோம். நார்மலாக இந்த பாவம் நல்லா இருக்குது, இங்கே கிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் இன்னொரு முறை அப்படிங்கிறது அஷ்டவர்க்க முறை அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு பாவத்திற்கும் இவ்வளோ பரல்கள் வாங்கியிருக்கு, இவ்வளோ கொடுத்துருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுலேயும் மாறுபடுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவமாக மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் என்ன பரல்கள் இருக்கோ அந்த பரல்களையும் அவருடைய ஜனன ஜாதகத்தில் லக்னம்
என்ன பரல் வாங்கியிருக்கோ இதை இரண்டையும் கூட்டி வரக்கூடிய விடையை 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா 55லிருந்து 60க்குள்ள கிடைச்சதுனால் அவருக்கு அந்த ஜாதகத்திற்கு பாவக பலன் நல்லா இருக்கு. இல்லை அதற்கு கீழே போயிடுச்சு அப்படின்னால் அது பாவக பலன் சரியில்லை. ஸோ ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது இந்த மாதிரியும் ஆய்வு செய்யலாம். சரிங்களா? அப்போ பரல்களை வெறும் லக்ன பாவமா மட்டும் கொண்டு பார்க்காமல் காலபுருஷ தத்துவத்திற்கு ஒவ்வொரு பாகமும் வாங்கியிருக்கக்கூடிய பாவக பரல்களையும் சேர்த்து 2ஆல் வகுத்து கிடைக்கக்கூடியதை வைத்து அவர்களுக்கு பலனை சொல்லுங்கள். அது இன்னும் சிறப்பாக இருக்கும். இவ்வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஆசான்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்க விடைபெறுகிறேன். நன்றி.